friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Chicken Frankie எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். கூடவே 1/4 கப் கோதுமை மாவு. இது ரெண்டையும் சேர்த்து இப்போ இத வந்து நம்ம நல்லா வரைசிடலாம். 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, கடைசியா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இப்போ இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. சரியா இருக்கு. இப்போ இதல வந்து லைட்டா எண்ணெய் தடவி இத மூடி வச்சிரலாம். மூடி வச்சிட்டு 15 ல இருந்து 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மாவு ரெடி ஆயிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம உள்ள வைக்கக்கூடிய அந்த சிக்கன் ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1 வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறானதும் நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன். இது வந்து சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருவேளை நம்ம வீட்டில் சாட் மசாலா இல்லைன்னா இது சேர்க்காமலையும் பண்ணலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய் தூள். நான் வந்து 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் எலும்பில்லாத சிக்கனை ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு துண்டுகளாக வெட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். சிக்கன் ரெடி ஆனதும் கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெளியே வைக்கக்கூடிய மாவும் உள்ளே வைக்கக்கூடிய சிக்கன் ஸ்டஃபிங்கும் தயாராக இருக்குது. அடுத்து நமக்கு என்ன வேணும்னா 2 முட்டை. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. அடுத்தது இந்த மாவை 3ஆக பிரித்து நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். 3ஆக பிரிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக விரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துடலாம். கல் சூடானதும் இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதும் நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல முட்டை, அதுலேருந்து கொஞ்சமாக முட்டை சேர்த்து எல்லா பக்கமும் சமமாக விரித்து விட்டுறலாம். இப்போ கீழ் பக்கம் ரெடியானதும் இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் இது வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததும் இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். இது மேலே நம்ம வச்சுருக்க சிக்கன், கூடவே கொஞ்சம் வெங்காயம், நம்ம வந்து இதில் வேறு காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ரோல் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஃப்ராங்கி தயார். உங்களுக்கு சாஸ்லாம் பிடிக்கும்னா நம்ம இது கூட சாஸும் சேர்த்துக்கலாம். டடா, நம்மளோட சுவையான சிக்கன் ஃப்ராங்கி தயார். இதோட வந்து கெச்சப் அப்புறமா மேயனைஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.